வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ப்ரொடெக்டருங்கிற ஒரு தாறுமாறான படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு முடிவில்லாத போரை பற்றி தான் சொல்கிறாங்க. உலகம் முழுக்க கடத்தல் சம்பந்தமாக எவ்வளவோ குற்றங்கள் நடந்தாலும் பாலியல் தொழிலுக்காக பெண்களும் பெண் பிள்ளைகளும் கடத்தப்படுறது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக இருக்கு. அமெரிக்காவோட கணக்கெடுப்புப்படி வருஷத்துக்கு 17,000க்கும் மேற்பட்ட பெண்களும் பெண் பிள்ளைகளும் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலுக்காக விற்கப்படுறாங்க. இதை தடுக்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கமும் ராணுவத்தில் ஒரு தனி பிரிவையை உருவாக்கி பல நாடுகளில் பலவிதமான ஆபரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த போருக்கு ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்க. எல்லை சம்பந்தமாவோ இயற்கை வளத்துக்காகவோ அல்லது அரசியலுக்காக நடக்கிற போர்னா கூட உட்காந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். ஆனால் சமூக விரோதிகளுக்கு எதிராக நடக்கிற போருக்கு முடிவே இல்லைன்னு தான் சொல்லணும். அமெரிக்க அரசாங்கம் உருவாக்கின அந்த தனி படைப்பிரிவில் தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோல்ஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. இது முழுக்க முழுக்க நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மற்றபடி போரை பற்றி நமக்கு காட்டினது எல்லாமே இவளுக்கான பில்டப்னு வச்சுக்கலாம். அதே சமயம் கதைக்கு தேவையான ஒரு ஜென்ரல் நாலேஜ்னு கூட வச்சுக்கலாம். இப்போ கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எதிராக பல வருடங்கள் ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு பொண்ணு தான் உலகம்னு ரிட்டையர் ஆகி அவ கூட வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பா. அப்போ சடனாக இவளோட பொண்ணையே அந்த கடத்தல் கும்பல் கடத்திட்டு போயிடா. அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றுறதுக்காக இவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பங்கமான ட்விஸ்ட் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தாறுமாறான கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனே நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. ராணுவத்தில் இருக்கும்போது இவ எடுத்துக்கிட்ட கடுமையான ட்ரைனிங் அப்புறம் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கா. ஆனால் ஒரு பொண்ணாக இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வந்து அதை பாதுகாக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட 100 போருக்கு சமங்கிற மாதிரி உருக்கமாக சொல்லி முடிக்க அப்படியே அங்கே கட் பண்ணி இவ எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்ற விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஒரு சமயம் ராணுவத்தில் இருந்தப்ப போருக்கு போய்கிட்டே பார்த்தீங்கன்னா பொண்ணு கூட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பொண்ணு பேர் க்ளோயி. அவளுக்கு இப்போ 3வது பிறந்தநாள் போல் ஃபோனில் தான் விஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. இவளும் ரொம்ப சந்தோஷமா பொண்ணுக்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு நைட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காக இந்த பக்கம் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதா பலூன்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்பவும் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக பொதுவாகவே அப்பா தான் ராணுவத்துக்கு போய் பொண்ணை பிரிஞ்சு இருப்பாரு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உல்டாவாக இருக்கும். ஹீரோயினுக்கு பொண்ணோட பிறந்த நாளைக்கு கூட இருக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் பொண்ணு இவ சூழ்நிலையை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இவளுக்கு ஆறுதல் சொல்கிறா. இதில் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் ஆகி இதுக்கப்புறம் உன்னோட ஒரு பிறந்த நாளை கூட மிஸ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு பிறந்த நாளை குடும்பமாக சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயின் ராணுவத்தை விடலை. தொடர்ந்து சில வருடங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட இவளோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நாள் இறந்து போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பொண்ணை தனியாக விட முடியாதுல்ல. அதனால் இதுக்கப்புறம் அவதான் உலகம்னு முடிவு பண்ணி ராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆயிருக்கா. இப்போ நம்ம க்ளோய்க்கு 16 வயசு ஆகுது. 16வது பிறந்த நாளும் கூட. இதை ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும்னு ஹீரோயின் தடபடலாக பல ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருப்பா. ஆனால் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சின்ன பொண்ணாக இருந்த வரைக்கும் ஓகே, டீனேஜ் பொண்ணானதுக்கப்புறம் ஒரு பிறந்த நாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடணும்னு அவளுக்கு தனிப்பட்ட ஆசை இருக்கும்ல. அதை புரிஞ்சிக்காம நம்ம ஹீரோயின் ஏதோ நேற்று பிறந்த குழந்தைக்கு ரெடி பண்ண மாதிரி எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உன்னோட கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமான்னு ரொம்ப ஆர்வமாக கேட்கும்போது பொண்ணு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறா. இவளும் பின்னாடியே போய் சரி கேக்காவது கட் பண்ணலாம், எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணும்னு விசாரிக்கும் போது அந்த இடத்துல நம்ம க்ளோயி பஸ்ட் அவுட் ஆயிடுறா. எனக்கு 16 வயசு ஆகுது, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகணும்னு சொல்கிறப்ப எனக்கும் புரியுது பேபின்னு இவன் சொல்லும் போதே முதல்ல பேபின்னு கூப்பிட்றது நிப்பாட்டுங்க, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைன்னு செம்ம டென்ஷன் ஆகிறா. இவளோட இந்த கோபத்துக்கெல்லாம் காரணமே பார்த்தீங்கன்னா தாய்ப்பாசம் தேவைப்பட வேண்டிய நேரத்துலலாம் நம்ம ஹீரோயின் இவ கூட இல்லை. இப்போ அதை சரி பண்ணுறேன்னு எதோ பண்ண போய் பிரச்சனை தாங்க பெருசாகுது. நான் என் கடமையை தான் அந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது என்ன கடமை யாருக்காக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இவ ஒரு கேள்வியை கேட்க இதை பற்றிலாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோயின் அமைதியாகிறா. எங்கள் மேலே உங்களுக்கு சுத்தமாக அக்கறையோ பாசமோ எதுவுமே இல்லைன்னு பொண்ணு ரொம்ப கோபமாக பேசிட்டு அப்படியே வேகமாக ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. ஆக்சுவலாக இவ்வளோ மாதிரி பொண்ணுங்களை கடத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் ஒரு சின்ன பொண்ணுக்கு புரிய வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ கொஞ்சம் கூலாகிற வரைக்கும் டைம் கொடுப்போம்னு ஹீரோயினும் கொஞ்சம் அமைதியாக இருக்கா. அப்புறம் நைட் ஆனதும் உனக்கு பசிக்கலையா சாப்பிடவாமான்னு ஹாலில் இருந்துக்கிட்டு ரூம்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்ப அந்த பக்கம் இருந்து எந்த ரிப்ளைவும் வரல. சரின்னு ரூம் கிட்ட போய் சாப்பிடவான்னு வெளியே இருந்தபடி பலமுறை கூப்பிட்டோம். அப்பவும் க்ளோயி கிட்ட இருந்து பதில் வரல. இதனால ஹீரோயின் ஒரு பின்னோக்கு எடுத்துட்டு வந்து இப்படி பண்ண என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்புலாம் கேட்டு கதவை திறந்துட்டு போய் உள்ள பார்த்தா ரூம்குள்ளே இருந்த க்ளோயியே காணோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா.
இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அந்த பக்கம் க்ளோயி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு பப்பில் உட்காந்து பீர் அடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு பையனை பார்த்து இவ சைட் அடிக்க பதிலுக்கு அவனுக்கு உடனே கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற சும்மா போய் பேசுங்கிற மாதிரி நல்லா ஏற்றி விட்றாங்க. இவனும் போய் அந்த பையன் கூட உட்காந்து ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பப்பை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கே வந்துடுறா. வெளியே இருந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட க்ளோயி எங்கன்னு விசாரிச்சா உள்ள யாரோ பென்னு கூட இருக்கான்னு ரொம்ப அசால்ட்டாக சொன்னதும் எதுக்கு தனியாக விட்டு வந்தீங்கன்னு பதறிக்கிட்டே உள்ளே போனா. அதே சமயம் அந்த பென்னு இன்னொருத்தனும் நம்ம க்ளோய்க்கு மயக்க மருந்து கொடுத்து பாருக்கு பின்பக்கமாக தள்ளிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயின் வெறிகொண்டு அவங்கள விரட்ட ஆரம்பிக்க அப்போ ஒருத்தன் துப்பாக்கியை கையில் எடுத்ததும் அசால்ட்டாக அவனை 4 ஷாட்டில் படுக்க போட்டு போகிறான். அப்போ கரெக்டாக அந்த பெண்ணு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளும் ஷார்ட்கட்டில் பூந்து அப்படியே விரட்டி போய் காரில் தொங்கிக்கிட்டு அவன் கூட பயங்கரமாக மல்லு கட்டுறப்ப ஒரு டர்னிங்கில் கார் கட் ஆகும்போது ஸ்லிப் ஆகி ஹீரோயின் கீழே விழுந்துருவா. அந்த பெண்ணு ஒரு பக்கம் யாரா அவன் முரட்டு பொம்பளையா இருக்கான்னு மிரண்டு போகிறான். இங்கே ஹீரோயின் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்னு மறுபடியும் பல சந்து புந்தெல்லாம் பூந்து வந்து ஒரு பில்டிங்கோட ஜன்னலை உடச்சிக்கிட்டு அப்படியே கார் மேலே ஜம்ப் ஆகி இவ கையில் இருந்த கார் கீயை வச்சு கார் டிரைவரோட கண்ணுலேயே உருவா பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமாக இருக்கும். விழுந்ததுல நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் தெரிச்சு போய் அப்படியே மயங்கி விழுந்துருவா. இதுக்கப்புறம் அந்த பெண்ணு செத்துப்போன அந்த கார் டிரைவரை வெளியே இழுத்து போட்டு காரோட க்ளோயி அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறான். ஜென்ரலாக இந்த மாதிரி பெண்ணோ இல்லை பெண் குழந்தையோ கடத்தப்பட்டுட்டா அவங்கள கண்டுபிடிக்க வெறும் 72 மணி நேரம் தான் டைம் இருக்கும். இன்கேஸ் அந்த டைமை தாண்டிடுச்சு அப்படின்னா உயிரோட மட்டும் இல்லைங்க பொணமாக கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். இது ஆய்வு ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இப்போ அந்த 72 மணி நேரத்தை டார்கெட் பண்ணி இவளும் என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த பெண்ணை கூட கண்டுபிடிச்சி பொலன்னு பொழக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு இடத்த மொத்தமாக கொளுத்தி விடுற மாதிரியும் பல சம்பவங்கள் நடக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 72 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் கழிஞ்சு போகுது. இப்போ கட் பண்ணி அடுத்த சீனே பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் எங்கேயோ தலைகீழ தொங்கிட்டு இருக்கா. இந்த இடம் பார்க்க வந்து இந்த மாட்டுக்கறியெல்லாம் வெட்டுற ஏதோ கசாப்பு கடை மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக கடந்த 18 மணி நேரத்தில் நம்ம ஹீரோயின் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பெண்ணை தேடி பொலன்னு பொழந்துட்டு ஒரு மிகப்பெரிய விபச்சார விடுதியவே மொத்தமாக கொளுத்தி விட்டுருக்கா. பொண்ணுங்களை கடத்தி விபச்சாரம் பண்ணுற அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் அமைப்பாக இயங்கிட்டு இருக்கு. இவ கொளுத்துன அந்த விடுதி கூட பார்த்தீங்கன்னா அந்த சிண்டிகேட்டுக்கு சொந்தமானது தான். அதுக்கு ஓனராக இருக்கிற சுல்லிவன்கிற ஒருத்தன் இவளை தான் கையால் கொள்ளணும்னு ஏகப்பட்ட பணம் கொடுத்து தான் இங்கே ஒரு கசாப்புக்காரனை வச்சு இவளை தூக்கியிருக்கான். கசாப்புக்காரன் மூலமாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யார் அந்த சுல்லிவன் அவன் தான் சிண்டிகேட்டை ரன் பண்ணிட்டு இருக்கானான்னு விசாரிக்கும் போது கேள்வி கேட்குற அதிகாரம்லாம் உனக்கு இல்லைன்னு வயிற்றுல ஒரு குத்து குத்தி நான் யாருன்னு சொல்லு பார்ப்போன்ற மாதிரி விசாரிக்கிறான். இது ரொம்ப ஈஸியான கேள்வி. நீ ஒரு கசாப்புக்காரன் உன்னை பற்றி கூட பென் சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அப்படியே அந்த பக்கம் அவன் சைடில் பார்க்குறப்ப அந்த இடத்துல அந்த பென் பணமாக தொங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவன் அந்த விடுதியை பற்றி சொல்ல போய் தான் நம்ம ஹீரோயின் அதை மொத்தமாக கொளுத்தி விட்டுருப்பா. ஆக்சுவலாக பென் மாதிரியான பசங்களை வச்சு தான் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே தான் பொண்ணு க்ளோயி எங்கன்னு அவங்ககிட்ட விசாரிச்சப்ப பொண்ணுங்கள்லாம் எங்களுக்கு ஆடு மாடு மாதிரி அதுங்க பேர்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு கொஞ்சம் நக்கலாகவே பதில் சொல்லியிருப்பான். இவ பேர் நிக்கி, ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லலாம் வேலை பார்த்துருக்கான்னு இவளை பற்றின எல்லா விஷயத்தையும் இந்த கசாப்புக்காரன் இவன் முன்னாடி புட்டு வைக்கிறான். சிண்டிகேட்டுக்கு பெரிய அளவில் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு விபச்சார விடுதியை கொளுத்துனதுனால இப்போ அந்த சிண்டிகேட் கும்பலே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே செம காண்டில் இருக்கு. அதுவும் அந்த விடுதிக்கு ஓனராக இருக்கிற சுல்லிவன்கிற ஒருத்தன் இப்போ இந்த இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். ஆனால் அதுவரை இந்த கசாப்புக்காரனால சும்மா இருக்க முடியல. கத்தியை வச்சு வயிற்றுல கோடு போட்டு சும்மா அப்படியே விளையாடிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த சுல்லிவன் கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் கத்தியை அசால்ட்டாக இவ தொடையில சொருகி வச்சுட்டு அந்த பக்கம் போய் கேஷுவலாக திரும்பி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் தொடையில சொருகி இருந்த அந்த கத்தியவே உருகி கட்டை அவுத்துக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுகிறா. இதை பார்த்து கசாப்புக்காரன் ஒன்றும் ஷாக் ஆகல. இன்னொரு கத்தியை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வருவான். ஆரம்பத்தில் 1-2 அடி வாங்கினாலும் கையில் இருந்த கத்தியை வச்சு அவனை கண்ட இடத்துல கிழிச்சிட்டு சும்மா நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருப்பான். கசாப்பு அப்படியே அடங்காம சுல்லிவனாவது மண்ணாவது உன்னை என் கையாலேயே கொள்றேன்னு வெறிகொண்டு பக்கத்தில் வர அப்படியே அவன் மணிக்கட்டை வெட்டி விட்டு நெஞ்சிலே கத்தியை சுருகி உட்கார வைக்கிறா. கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். ஒழுங்கா என் பொண்ணு எங்கடான்னு விசாரிக்கும் போது சாகிற சமயத்தில் கூட ரொம்ப நக்கலாக சிரிப்பான். இதால ஹீரோயின் செம கடுப்பாக்கி நெஞ்சில் சுருகி இருக்கிற அந்த கத்தியை பிடிச்சி கொடன் குடஞ்சி பொண்ணு எங்கன்னு விசாரிக்க சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அந்த சுலிவன் யார் என்னன்னு விசாரிச்சா அதை சொன்னால் என்ன போட்டு தள்ளிடுவாங்கன்ற மாதிரி சொன்னதும் அப்போ நான் மட்டும் என்ன சொம்பையான அவன் ஒரு காதை அறுத்து விட்டு மறுபடியும் இன்னொரு காதை அறுக்க போகவும் ஐயோ நிப்பாட்டுமான்னு பதற ஆரம்பிச்சு அந்த சுலிவனை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுக்கு உண்மையாகவே க்ளோயி எங்கே இருக்கான்ற விஷயம்லாம் தெரியாது. ஆனால் பொண்ணுங்களை கடத்தி விபச்சாரம் பண்ணுற இந்த சிண்டிகேட் கும்பலுக்கு அந்த சுலிவன்கிறவன் வெறும் மேனேஜர் மட்டும்தான். அவனுக்கு மேலே சேர்மேன் ஒருத்தன் இருக்கிற விஷயம்லாம் இந்த இடத்துல தெரிய வருது. இப்போ இதுக்கு அடுத்த சீனே அந்த சுலிவன்கிறவன் ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வர தூரத்தில் ஒளிஞ்சிருந்தபடி நம்ம ஹீரோயின் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கா. பொண்ணை கண்டுபிடிச்சி காப்பாற்ற இன்னும் 43 மணி நேரம் தாங்க இருக்கு. இங்கே சுலிவன் உள்ளே போய் பார்க்குறப்ப அந்த இடத்துல கசாப்பு பொணமாக தொங்கிட்டு இருப்பான். அவனோட தொடையில் ஹீரோயின் க்ளோயோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை கத்தியில் சொருகி வச்சு பின்னாடி எனக்கு என் பொண்ணு வேணும்னு ஒரு மெசேஜையும் விட்டு போயிருந்திருக்க. யார் இந்த பைத்தியம்னு புரியாமல் அவன் ஒரு பக்கம் குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவனோட ஆள் ஒருத்தன் இதை பற்றி சேர்மனுக்கு தகவல் கொடுக்கலாமான்னு கேட்கும்போது வேண்டாம் ஏற்கனவே அந்த விடுதி எரிஞ்ச விஷயமே அந்த ஆளுக்கு தெரியாது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்மளை தான் கேவலமாக நினைப்பான். ஸோ இதை நாமளே டீல் பண்ணிக்கலாம்னு ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் ஒன்று திரட்டி ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுங்கடான்னு ஆர்டர் கொடுத்துட்டு போகிறான். இப்படி இவங்கிருந்து கிளம்புனதும் ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அவனோட வீட்டையும் தெரிஞ்சுக்கிறா. வீடு சும்மா பார்க்க கோட்டை மாதிரி பிரம்மாண்டம்
பிரம்மாண்டமாக இருக்குது. காவலுக்கு ஏகப்பட்ட மோப்பனாங்க, கையில் துப்பாக்கியோட ஆளுங்கன்னு பாதுகாப்புலாம் படுபயங்கரமாக இருக்கும். இதை அவள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறா. சண்டையில் இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடிபட்டிருக்கும். அதுலேருந்து விடாமல் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்க. முதல்ல இதை கவனிக்கல அப்படின்னா பொண்ணுக்கு முன்னாடி நாம போய் சேர்ந்துருவோம்னு முடிவு பண்ணுறா. ஆக்சுவலாக போன சீனில் அந்த விடுதியை அட்டாக் பண்ணப்ப அங்கே இருந்த சுலிவனோட ஆளுங்க ஒரு 5 பேரை போட்டு தள்ளிட்டு தான் அந்த இடத்த மொத்தமாக குளிச்சுட்டு வந்திருப்பா. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணால் அரசாங்கம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? ஸோ அடுத்த சீனே ஒரு போலீஸ் டீமை தான் காட்டுறாங்க. அந்த விடுதியை சுற்றி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப ஹீரோயின் முகமுடி போட்டு சுற்றிக்கிட்டு இருந்ததுனால ஆள் யார், ஆம்பளையா பொம்பளையான்னு கூட இவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நடந்த சம்பவத்தை பார்க்குறப்ப பண்ணது சாதாரண ஆள் இல்லைன்னு மட்டும் இவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எப்படியாவது குற்றவாளியை பிடிச்சே தீரணும்னு இந்த டீமோட சீஃப் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டீமில் பார்க்க கொரியன் மாதிரி இருக்கிற ஒருத்தன் இதெல்லாம் பார்த்து மிரண்டு போகிறான். ஏன்னா ஹீரோயின் கை வச்சது சாதாரண இடம் இல்லைங்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரியும். இப்போ அடுத்த சீனே ஒரு ஹோட்டல் ரூமில் நம்ம நிக்கி குளிச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறதையும் தாண்டி ஒரு செகண்ட் இவ கண்ணசந்து தூங்கி போக ஏதோ ஒரு இருட்டு அறையில் இருக்கிற சேரில் பொண்ணு செத்து கிடக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் வரவும் விசுக்குன்னு கண் முழிச்சு தூங்கிடக்கூடாதுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டுப்பட்ட இடத்துல இவளுக்கு தையல்லாம் போட்டுக்கிறா. பொண்ணை காப்பாற்ற வெறும் 32 மணி நேரம் மட்டுமே இருக்கிறதுனால தூங்கிடவே கூடாதுங்கிறதுல ஹீரோயின் ரொம்ப கவனமாக இருக்கா. க்ளோயி காணாமல் போன அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து ஹீரோயின் தூங்கவே இல்லைங்க, ஓடிக்கிட்டே தான் இருக்கா. எப்பெல்லாம் இவ கண்ணசந்து தூங்குற ஸ்டேஜுக்கு போகிறாளோ அப்போல்லாம் இதுக்கு முன்னே பொண்ணு செத்த மாதிரியான அந்த இல்லூஷன் திரும்ப திரும்ப வரும். இது போக பொண்ணு காணாமல் போனதுலேருந்து இவ தூங்கவே இல்லைங்கிற விஷயத்த கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் அந்த போலீஸ் சீஃபுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. விடுதியை கொளுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த பெண்ணை ஏதோ ஒரு பாரில் வச்சு பொலன்னு பொழந்திருக்கா. அந்த பெண் இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்த உதவி பண்ணுறவங்கிற விஷயம்லாம் இந்த போலீஸ் டீமுக்குமே தெரியும். க்ளோயி கடத்தப்படும் போது பெண்ணோட கார் டிரைவரோட கண்ணுலேயே நம்ம ஹீரோயின் அவளோட கார் கீயை வச்சு சொருனால அந்த ஒரு கார் கீ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கைக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதை வச்சு காரோட லைசன்ஸ் பிளேட் யார் பேரில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தப்ப நம்ம நிக்கி தான் ஓனர்னு தெரிஞ்சதும் என்னது இதெல்லாம் பண்ணது ஒரு பொண்ணானு டீம் ஆளுங்கெல்லாம் அதிர்ந்து போகிறாங்க. அந்த காரை இன்னமும் நம்ம ஹீரோயின் ஸ்பேர் கீ போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வச்சு அவளை ட்ரேஸ் பண்ணணும்னு சீஃப் இந்த இடத்துல சொல்லும்போது எதுக்கும் அவள் வீட்டையும் நோட்டம் விடலாங்கிற மாதிரி அங்கே இருந்த கொரியன் போலீஸும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம சீஃப் ஏன்டா அவளை பார்த்தாலே ட்ரெயின்டு கொலகாரி மாதிரி இருக்கா, அப்படிப்பட்டவ எதுக்கு இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு வீட்டுக்கு வர போகிறான்னு அவனை முக்க பண்ணிட்டு கிளம்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கடைக்கு போய் உடம்புல மாட்டுறதுக்கு பெல்ட் மாதிரியான ஒரு பொருள் அப்புறம் ஒரு ஸ்கேட் போர்டையும் வாங்கிட்டு பக்கத்துலேயே பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட ஆக்சசரிஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு போய்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் அங்கே கட் பண்ணி சேர்மன் படத்தோட வில்லனை பற்றி அப்பப்போ சைடில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஒரு சேர்மனை நமக்கு காட்டுறாங்க. இவனுக்கு ஒரு பக்கம் இப்போ விடுதி எரிஞ்சு போன விஷயம்லாம் தெரிஞ்சு சுலிவனுக்கு ஃபோனை போட்டு ஏறின்னு ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் இருந்து சுலிவனும் எதேதோ சொல்லி சமாளிக்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் இங்கே பாரு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஷிப்மெண்ட் இருக்கு, நமக்கு தான் காசுக்காக வேலை பார்க்க ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இருக்காங்களே, ஸோ அவங்கள வச்சு வேலையை முடி, எனக்கு அவள் செத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த சுலிவனை தாங்க காட்டுறாங்க. கையில் நம்ம ஹீரோயின் அப்புறம் க்ளோயி இருக்கிற ஃபோட்டோவை வச்சு தான் ஆள் ரொம்ப குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஆள் ஒருத்தாங்க வந்ததும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பெட்ரூம்குள்ளே போகிறப்ப விடிய ஒரு சின்ன பொண்ணை வச்சு பயங்கரமாக சேர்ச்சிருப்பான் போல, இவளையும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்களோட ஒரு 2 காரில் அங்கேருந்து கிளம்புறான். இவன் இப்படி கிளம்புறத தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினும் வேவு பார்த்துட்டு கார் மெயின் ரோட்டுக்கு வந்ததும் அப்படியே கொண்டு போய் நேருக்கு நேராக சொருவா பாருங்க, உள்ளே இருந்த மொத்த பேரும் கலகலத்து போயிடுவானுங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெல்ட்லாம் வாங்கியிருப்பாள், அதை சீட்டோட போட்டு இவ டைட்டாக லாக் பண்ணிக்கிட்டதுனால இவளுக்கு எந்த சேதாரமும் இல்லை. விறுவிறுன்னு வெளியே வந்து முன்னாடி காரில் இருந்த ஒரு 4 பேரை போட்டு தள்ளிட்டு அடுத்த காருக்கு போகிறப்ப அதில் இருந்த ஒருத்தன் கையில் கண்ணை எடுத்ததும் டக்குன்னு உள்ளே இருந்த 2 பேரை மட்டும் சுட்டு தள்ளிட்டு அப்படியே கார் கடியில் போய் மறைஞ்சிக்குவா. எங்கே போனான்னு தெரியாமல் அவனுங்க வெளியே வந்து சுற்றியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கேட் போர்டு வாங்கினால அதை யூஸ் பண்ணி கார் கடியிலேருந்து சருகிட்டே வந்து ஒரு ஆளை போட்டு தள்ளிடுவா. மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த சுலிவன் மட்டும்தான் இருக்கான். கையில் இருந்த ஸ்கேட் போர்டை வச்சு ஒரே அடியில் அவனை படுக்க போட்டு துப்பாக்கி முனையில் என் பொண்ணு எங்கடாங்கிற மாதிரி விசாரிக்க, நீ எதை பற்றி பேசுகிறடே எனக்கு தெரியலமான்னு அவன் சொன்னதும் அடுத்த கணமே முட்டியில் ஒரு புல்லட்டை இறக்குவா. அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக கதறிக்கிட்டு இருப்பான். இவன் கிட்ட க்ளோயியோட இவ இருக்கிற ஃபோட்டோவும் இருக்கு. ஆனாலும் முன்ன பின்ன பார்க்காத மாதிரி பேசவும் இன்னொரு காலில் புல்லட்டை இறக்கி பயங்கரமாக கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. இங்கே பார், சிண்டிகேட்டுக்கு நான் ஒன்றும் இன்சார்ஜ் இல்லை, தனக்கு மேலே சேர்மன் ஒருத்தன் இருக்கான்னு அவன் இருக்கிற ஹோட்டல் அட்ரஸ் உள்பட சொல்லி அங்கே பயங்கர செக்யூரிட்டி இருக்கும், என்னை உயிரோட விட்டா உள்ளே போக நான் உனக்கு உதவி பண்ணுறேங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது அவன் உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு அவன் மண்டையிலே சுட்டு போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம்னு போகிறப்ப கார்கிட்ட ஏதோ சத்தம் கேட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தாங்க இவ பொண்ணு க்ளோயி இருக்கா. பொண்ணை பார்த்ததும் இவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் அவன் நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ இங்கே நடந்த சம்பவத்தை பற்றின முழு தகவலும் போலீஸுக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை போட்டு தள்ளியிருக்கா பார்த்தீங்களா. அதை கேட்டு சீஃப் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனோட அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். இவங்க இப்படி ஒரு பக்கம் காரில் போய்கிட்டு இருக்கும்போதே எதிரில் வந்த ஒரு பஸ்ஸில் தாங்க பொண்ணோட நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருப்பா. ராணுவத்தில் வேலை பார்க்கும்போது பல முறை இவ சாகக்கூடிய சூழல் வந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் இவ டீமில் இருக்கிறவங்களோட உயிர் தியாகத்தால் தான் இப்போ வர நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கான். இது போக தான் ஹஸ்பண்ட் இறந்து போனப்ப க்ளோயி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்கிறதையும் நினச்சி பார்த்துட்டு தான் உயிரோட இருக்க காரணமே பொண்ணை பாதுகாக்கதாங்கிற மாதிரி இவ யோசிக்கும் போதே லைட்டாக கண்ணை
அசந்து தூங்கி போவா. அந்த மாதிரி தூங்கின மறுகணமே பார்த்தீங்கன்னா பொண்ணு ஏதோ ஒரு இருட்டு ரூமில் செத்து கிடக்கிற மாதிரி இல்யூஷன் வருது. உடனே கண் முழிச்சிருவா. ஏற்கனவே வந்துச்சுல அதே மாதிரியான இல்யூஷன் தான். இதுக்கப்புறம் பொண்ணோட நேராக வீட்டுக்கே வரும்போது இவ இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குன்னு அந்த கொரியன் போலீஸ் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அவன் இந்த இடத்துல இவ எப்போ வருவான்னு ஏற்கனவே வேவு பார்த்துக்கிட்டு இருப்பான் போல. இப்போ ஹீரோயினை பார்த்ததும் அப்படியே வாக்கி டாக்கி மூலமாக சீஃபுக்கு தகவல் கொடுத்துட்றான். இங்கே ஹீரோயின் பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீ பாதுகாப்பாக இருப்பேன்னு கொஞ்சம் பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணு முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. இவளையே பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ குளோயியோட உடம்புல சிகரெட் சூடு மாதிரி ஏகப்பட்ட காயங்கள் இருக்கிறத பார்த்ததும் பெத்த மனசு அப்படியே துடிச்சு போகுது. அதே சமயம் அந்த பக்கம் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா இவளை பிடிக்கிறதுக்காக 6 பேர் கொண்ட ஒரு ஸ்வாட் டீமையே அனுப்பி வச்சிருக்கான். இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினை ஏதோ தீவிரவாதினே முடிவு பண்ணி கொல்ல போற மாதிரி தெரியுது. இவன் டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு கூட அவளும் ஒரு சிவிலியன் தாங்கிற மாதிரி சொல்லி பார்க்கறான். ஆனா இவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ ரொம்ப ஆபத்தானவ, அவளை கொன்னே ஆகணுங்கிற மாதிரி சொல்றான். அந்த பக்கம் அந்த ஸ்வாட் டீமும் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாம நம்ம ஹீரோயினோட வீட்டை சுத்து போட்டு ரெடியா இருக்காங்க. சீஃப் ஆர்டர் கொடுத்ததும் அடுத்த கணமே உள்ள புந்து அட்டாக் பண்றது தான் இவங்களோட பிளான். இப்ப சீஃபும் அந்த பக்கம் இருந்து இதுக்கான ஆர்டரை கொடுக்க போற அந்த ஒரு சமயத்துல இதே நான் உங்க இடத்துல இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன்னு ஒரு குரல் கேட்டதும் யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு ராணுவ அதிகாரி வந்திருக்காரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் ராணுவத்தில் இருக்கும்போது அவளுக்கு மேலதிகாரியா இருந்த ஒரு மேஜர் தான். நீங்க யார் கூட மோதுறீங்க, அவ எப்படிப்பட்டவன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்க ஆளுங்களை திரும்ப வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதை சொல்ல நீ யாரியா அப்படின்னு கேட்டா உங்க ஆளுங்க 6 பேரையும் காப்பாற்ற வந்தவன்னு சொல்றாரு. எங்களுக்கு ஆர்டர் போடுற அதிகாரத்தை உனக்கு எவன்டா கொடுத்தான்னு இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா பேசும்போது டக்குன்னு அவன் கையில ஒரு ஆர்டர் காப்பியை கொடுக்க என்னடா அதுன்னு பார்த்தா இதுக்கப்புறம் இந்த கேஸ் சம்பந்தமான ஆர்டரை கொடுக்குற மொத்த அதிகாரமும் நம்ம கேப்டனுக்கு தான் இருக்குன்னு இந்த நாட்டோட ஜெனரலே கையெழுத்து போட்டு ஒரு ஆர்டர் காப்பியை கொடுத்துருக்காரு. சீஃப் இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போறான். ஒழுங்கா ஆளுங்களை திரும்ப வர சொல்லு, இல்லைன்னா அவங்க சாவுக்கு நீயே காரணமாயிருவன்ற மாதிரி சொல்ல சீஃபும் வேண்டாம் விருப்பா அவங்கள திரும்ப வர சொல்லிட்டு அப்படியே அந்த ஆர்டர் காப்பியை வீசிட்டு கோவமா வெளியே போறான். இதை பார்க்குறப்ப அவன் டீம் ஆளுங்களே கொஞ்சம் சந்தோஷப்பட தான் செய்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொண்ணோட உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்குல்ல, அதுக்கு மருந்து வாங்குறதுக்காக பொண்ணை பெட்டில் படுக்க வச்சுட்டு வீட்லேயே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு வெளியே வருவா. வெளியே வரும்போது ஒரு பயம் அந்த இடத்துல இல்லை. இவளும் சுற்றியும் முத்தியும் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பதட்டத்தோட போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கொரியன் போலீஸ் காருக்குள்ளே உட்காந்துருப்பான்ல, அவன் இவன் வர்றதை பார்த்ததும் ஆளை அரண்டு போய் அப்படியே காருக்குள்ளே பம்புவோம் பாருங்க. இந்த சீன்லாம் வேற லெவலுக்கு இருக்கும். இங்கே கோபமாக வெளியே போன அந்த சீஃப் தேவையில்லாத ஒரு சேட்டையை பண்ணுறான். அந்த ஸ்வாட் டீம் ஆளுங்களுக்கு திரும்பவும் அவனோட ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி அவங்க ஹெல்மெட்டில் ஒரு கேமரா இருக்கும்ல அதை முதல்ல கட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறான். அவங்களும் அந்த பக்கம் இருந்து கேமராவை ஆஃப் பண்ண மறுகணமே கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துக்கிட்டு இருந்த விஷுவல் மொத்தமாக கட் ஆகிடுது. அந்த ஸ்வாட் டீம் மொத்தமும் இவனோட ஆளுங்க போல் அவளை உடனே முடிச்சு விட்டுங்கன்னு ஆர்டர் கொடுத்ததும் இவங்களும் ரொம்ப ஆர்வமாக நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைலண்டாக அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல அவள் போட்டிருந்த ஸ்கார்ஃப் மட்டும் கீழே கிடக்கும். இவங்களும் எந்த பக்கம் போனான்னு தெரியாமல் அதையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்த ஒரு பில்டிங் மேலேருந்து ஹீரோயின் செம்ம கோவத்தோட முறைச்சிக்கிட்டு இருப்பா பாருங்க. கொய்யால் இந்த சீன்லாம் வெறித்தனமாக இருக்கும். அங்கே கேப்டன் டீம் ஆளுங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கியை ஃபாலோ பண்ணணும், அதுவும் அவளுக்கு சந்தேகம் வராதபடி தூரமாக இருந்து ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு திருட்டு போன கணக்காக சீஃப் உள்ள வருவான். டீம் ஆளுங்க ஹீரோயின் யார் என்னன்னு நம்ம கேப்டன் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கான விளக்கத்தை இவர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த பக்கம் இருக்கிற ஸ்வாட் டீமோட ஆளுங்களை ஹெல்மெட்டில் இருக்கிற கேமரா ஆன் ஆகி இவங்களுக்கு விஷுவல் வருது. அங்கே ஹீரோயின் அந்த 6 பேரையும் அடித்து மொத்தமாக மட்டையாக்கிட்டா போல மருத்துவ உதவி வேணும்னு அவளே கேமராவை ஆன் பண்ணி தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன இலவடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி நம்ம கேப்டன் சீஃபை தாங்க முறைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு அட்ரஸ் உள்பட எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிற சமயத்தில் கேப்டன் வாக்கி டாக்கி எடுத்து நிக்கின்னு அவளோட பேரை சொன்னதும் அடுத்த கணமே ஸ்டாப் ஆகுறா. கேப்டன் நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி விசாரிக்கிறப்ப நான் உனக்காக தான் வந்தேன், உன்னை திரும்ப கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் இவளுக்கு ஒரு பக்கம் செம கடுப்பாகுது. உன்னால் நிறைய பிரச்சனை, தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கன்னு இவர் இந்த பக்கம் இருந்து ஒரு அட்வைஸை போட அவங்க என் பொண்ணை தூக்கியிருக்காங்கன்னு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆதங்கத்தோட சொன்னதும் எனக்கு தெரியும், வா நம்ம எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீ நான் மட்டும் பேசலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. தயவு செஞ்சு என் பின்னாடி இதுக்கப்புறம் யாரையும் அனுப்பாதீங்கன்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அப்படியே விறுவிறுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல நம்ம கொரியன் போலீஸ் வெகு பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. காரில் அவன் இப்போ ஆள் இல்லைங்கவும் வேக வேகமாக வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வீட்டில் இருந்த குளோயியே காணோம். எங்கே போனான்னு புரியாமல் இவ ஒரு பக்கம் செம குழப்பத்தில் இருக்க நம்ம கொரியன் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இவளை கன் பாயிண்டில் மடக்கிறான். டக்குன்னு அவன் கையில் இருந்த கன்னை பிடுங்கி எங்கே என் பொண்ணுன்னு அவனை கொல்ல போகிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க அவன் தன்னோட போலீஸ் பேச்சை காட்டி நான் வீடு முழுக்க தேடிட்டேன், நான் வரும்போதே அவள் ஆள் இங்கே இல்லைன்னு சொன்னதும் அவன் மூஞ்சில் அடித்து அப்படியே மட்டையாக்குறான். பொண்ணை திரும்பவும் அந்த சிண்டிகேட் கும்பல் தான் கடத்திருப்பாங்கன்னு தோணுது. எதுக்காக அப்படின்னா ஒரு விபச்சார விடுதிக்குள்ளே புந்து அங்கேருந்து 5 பேரை கொண்டு விடுதியை மொத்தமாக கொளுத்தி விட்டுருக்கான். அப்புறம் அந்த கசாப்புக்காரன் அப்புறம் அந்த சுழிவனோட சேர்த்து மொத்தம் 8 பேர்னு சிண்டிகேட்டுக்கு சொந்தமான ஒரு கும்பலையே காலி பண்ணியிருக்கால, அதுக்கு பழிவாங்க தான் பொண்ணை திரும்பவும் தூக்கியிருக்காங்கன்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கா. தான் பண்ண பெரிய தப்பு பொண்ணை மட்டும் காப்பாற்றினா போதும்னு
பொண்ணை அந்த கும்பலை அறகுறையாக விட்டுட்டு வந்தது தான். இப்போ பொண்ணு மறுபடியும் ஆபத்தில் இருக்கா, அவளை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த சிண்டிகேட் கும்பலை மொத்தமாக அழிக்கணும்னு ஹீரோயின் இங்கே செம வெறியாகிறா. அந்த பக்கம் நம்ம கேப்டன் எதுக்காக ஸ்வாட் டீமை திரும்ப அனுப்புனாங்கிற மாதிரி சீஃப் கிட்ட விசாரிக்கும் போது 13 பேரை ஈவு இறக்கமே இல்லாமல் கொண்டு இருக்கான்னு சொல்ல, அந்த 13 பேரும் பொண்ணுங்களை கடத்தி விபச்சாரத்துக்காக வைக்கிற மோசமான கடத்தல்காரங்கன்னு சொன்னா அவங்களும் மனுஷங்க தானே, எனக்கு சட்டம் தான் முக்கியம், நீதியில நேர்மையில நியாயம் இல்லைன்னு பயபல ஓவரா கூவிட்டு இருக்கான். ஏன்டா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுவரை எத்தனை கடத்தல் கும்பலை கைது பண்ணிருப்பீங்க, என் நிக்கி இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா, அவ ஒரு ஹீரோடான்னு நம்ம ஹீரோயினை பத்தி கேப்டன் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. என்னையா சும்மா ஹீரோன்னு இருக்க, மிலிட்ரிக்காரங்க மட்டும்தான் நாட்டுக்காக தியாகம் பண்றீங்களா, உங்களுக்கும் சில மோசமான மறுபக்கம்லாம் இருக்குன்னு இந்த பயபல கொஞ்சம் ஓவரா பேச கேப்டனுக்கு செம கடுப்பாகுது. அது போக இந்த இடத்துல தான் கேப்டனுக்கு சீஃப் மேல ஏகப்பட்ட டவுட் வருது. இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் டீமோட நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போய் சோதனை பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல நம்ம கொரியன் போலீஸை கைவிலங்கு போட்டு லாக் பண்ணிட்டு போயிருந்திருக்கா. அவன் ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு உட்காந்துருக்கான். இந்த இடத்துல கூட அந்த சீஃப் ஹீரோயினை எப்படியாவது தூக்கணும்னு வளைச்சி ஏகப்பட்ட ஆர்டரை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த வேற ஒரு போலீஸ் டீம் இவனை அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கும் காசுக்காக வேலை பார்க்க நிறைய போலீஸ்காரங்க இருக்கிறதா ஒரு சமயம் அந்த சேர்மன் சுலிவன் கிட்ட சொல்லியிருந்திருப்பான்ல. அந்த கரப்டட் போலீஸ் வேற யாரும் இல்லைங்க, இந்த சீஃப் பயபுல தான். இவன் நம்ம ஹீரோயினை கொன்னே ஆகணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் மேலே டவுட் ஆகி கேப்டன் இவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. இவன் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப இல்லீகலாக ஏகப்பட்ட பணம் வந்திருக்கவும் இப்போ ஆதாரத்தோட வந்து தூக்குறாங்க. இந்த இடத்துல சீஃப் கேப்டன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சு அந்த ஆளையே அட்டாக் பண்ணுறதுக்காக பாஞ்சு போக மனுஷன் மிலிட்ரியாச்சே அசால்ட்டாக அவனை அப்படியே அடித்து தூக்கி கார் கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டு கண்டம் பண்ணி அனுப்புகிறாரு. கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா சேர்மன் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கிறதா சாகிறதுக்கு முன்னாடி அந்த சுலிவன் சொல்லியிருப்பான்ல, அந்த ஒரு ஹோட்டல் முன்னாடி தாங்க நின்றுகிட்டு இருக்கா. இது வெளியே பார்க்க தான் ஹோட்டலே தவிர உள்ளுக்குள்ளே முழுக்க பொண்ணுங்களை வச்சு பண்ணுற வியாபார வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு ட்ரக்கில் கடத்தப்பட்ட ஏகப்பட்ட பொண்ணுங்களை இறக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்றத பற்றிலாம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கவலைப்படல. தான் அந்த சேர்மனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என் பொண்ணை கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி செம்ம வெறியில் உட்காந்துருக்கா. இவளை கடைசியாக வீட்டில் வச்சு நம்ம கொரியன் போலீஸ் தானே பார்த்துருப்பான். ஸோ அவங்ககிட்ட வந்த கேப்டன் நீ வீட்டுக்குள்ளே போகும்போது நிஜமாவே அந்த இடத்துல எந்த பொண்ணும் இல்லையான்னு கேட்குறப்ப சத்தியமாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் யார், அவ யார், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு விசாரிக்கும் போது சிண்டிகேட்டால் கடத்தப்பட்டது தான் பொண்ணுக்காக போராடுற ஒரு தாயின்னு சொன்னதும் என்னது ஒரு பொண்ணுக்காகவா அந்த சிண்டிகேட் கும்பலை சேர்ந்த 13 பேர் அவள் கொண்டு இருக்கான்னு டீம் ஆளுங்கெல்லாம் மிரண்டு போகிறாங்க. இதுக்கு பேசாமல் அவங்க அந்த பொண்ணை கொடுத்துருக்கலாமேன்னு நம்மளால் ஒருத்தன் சொல்லும்போது அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைங்கிற மாதிரி நம்ம கேப்டன் சொல்ல எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னு நமக்கும் புரியல, டீம் ஆளுங்களுக்கும் புரியல. ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த பக்கம் நிக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் டியூபை கட் பண்ணி அப்படியே தரையில் ஒரு கோடு கிழிச்சு பெட்ரோல் கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி செட் பண்ணி அந்த இடத்துல ஒரு துணியை வச்சுட்டு கிளம்புறான். அப்படியே செம கெத்தா ஹோட்டலோட என்ட்ரன்ஸுக்கு வந்து அங்கேருந்த ஒருத்தங்கிட்ட உதவி கேட்குற மாதிரி பக்கத்தில் போய் அவனையும் போட்டு தள்ளிட்டு விறுவிறுன்னு நேராக உள்ளே போய் அங்கேருந்த 2 பேரையும் சுட்டு கொள்றான். அந்த இடத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்களை ட்ரக்கில் ஏற்றிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்கள தப்பிக்க வச்சுட்டு விறுவிறுன்னு உள்ளே போய் கேமராவெல்லாம் சுட்டு தள்ள உடனே அந்த பில்டிங் முழுக்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்டதும் உள்ள ஒரு பொண்ணோட குஜால் பண்ணிக்கிட்டு இருந்த சேர்மன் பாதிரி அடிச்சுட்டு வந்து என்ன நடக்குதுன்னு விசாரிக்க இந்த மாதிரி அவள் இங்கேயே வந்துட்டான்னு சொன்னதும் அவள் உயிரோட இங்கேருந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி செம கடுப்பாகிறான். இதுக்கப்புறம் அடுத்த 15 நிமிஷத்துக்கு ஒரே கலவரமாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச வரை ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். இங்கே ஹோட்டலோட கிச்சன் பக்கம் வந்த ஹீரோயின் அங்கேருந்த கேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வேகமாக கேமரா முன்னாடி போய் வேணும்னே நிற்கிறா. இவன் இங்கே தான் இருக்கான்றதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் மொதன்னு வந்துகிட்டு இருக்க. அதே சமயம் வெளியே காரில் ஃபியூல் டியூபை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை செட் பண்ணி வச்சுட்டு வந்தால அதை ஏற்கனவே கொளுத்தி விட்டுட்டு தான் வந்திருப்பா போல. அது இப்போ தீ பிடிச்சி டமால்னு கார் வெடிச்சதும் அப்படியே ஃபியூஸ் போய் பில்டிங்கோட மொத்த பவரும் கட் ஆகுது. இப்போ இங்கே கிச்சன் பக்கம் ஏகப்பட்ட பேர் துப்பாக்கியோட வந்ததும் ஹீரோயின் சைலண்டாக ஒரு தீக்குச்சியை கொளுத்தி அப்படியே அடுப்பு பக்கம் வீசுவா பாருங்க. அது ஒரு பக்கம் படுபயங்கரமாக வெடிச்சு மொத்த பேரும் தெரிச்சு போகிறானுங்க. இதுக்கப்புறம் இருட்டில் வச்ச ஒவ்வொருத்தனையும் விதவிதமாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. அதில் ஒருத்தன் நம்ம ஹீரோயினை துரத்தி சுட பார்ப்பான். அதில் நம்ம நிக்கிக்குமே குண்டடி படம் இருந்தாலும் ஏதோ மேனேஜ் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியாக இருந்த ஒருத்தனோட கழுத்தில் ரோப்பை சுற்றி அப்படியே கொடூரமாக கொள்ளுவா பாருங்க. இந்த சீன்லாம் பார்க்கவே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பொண்ணை தேடி அங்கேருந்த ஒவ்வொரு ரூமுக்காக போய் அங்கே சிக்கியிருந்த பல பெண்களை காப்பாற்றிக்கிட்டு இருப்பா. தென் அடுத்த தளத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் கையில் துப்பாக்கியோடு இருப்பாங்க. அவங்க கூட ஒரு தரமான சண்டை, ஒவ்வொருத்தனையும் விதவிதமாக சுட்டு சும்மா குலவெறியோட கொண்டுகிட்டு இருப்பா. பொண்ணுக்காக ஒரு தாயால் எந்த அளவுக்கு கொடூரமாக இறங்க முடியுமோ அவ்வளோ கொடூரத்தை இவகிட்ட பார்க்க முடியும். அப்போ ஒரு 2 பேர் இவளையே சுத்து போட்டு கொல்ல பார்க்குறப்ப தரமாக அவங்களுக்கு ஆட்டம் காட்டி அசால்ட்டாக கையை காலெல்லாம் உடச்சி விட்டு மண்டை தெறிக்க சுட்டு கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த தளத்துக்கு போகிறப்ப அங்கே ஒருத்தன் வித்த தெரிஞ்சவன் போல நம்ம ஹீரோயினை போட்டு பொலன்னு பொழப்பான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவளும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ சடனாக இன்னொருத்தன் கையில் கோடாலியோட
வந்து வெட்ட பார்க்குறப்ப இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குதுன்னு பயங்கரமாக தடுமாறிக்கிட்டு இருப்பா. இதில் வேற ஃபஸ்ட்டு வந்து அந்த காட்டு பயப்பில் இவ கழுத்தில் ஒரு ரூப்பை சுற்றி பயங்கரமாக இறுகிட்டு இருக்க. அப்படியே ஜம்ப் ஆகி கோடாலியோட வந்து அவன் கழுத்துலேயே காலை போட்டு லாக் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கழுத்தை உடச்சி மொத்தமாக அவனை முடிச்சு விட்றா. அப்போவும் பின்னாடி இருந்த அந்த பக்கி கழுத்தில் இருந்த ரோப்பை விடாமல் பயங்கரமாக இறுகிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் மயங்க போகிற சமயம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகி போகுது. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரித்து அவன் காதை அப்படியே கடிச்சு துப்பிட்டு அதே ரோப்பில் அவன் கழுத்தை இறுக்கி மிருக மாதிரி கத்திக்கிட்டே கொள்ளுவா பாருங்க. இந்த சீன்லாம் அவ்வளோ குலவரித்தனமாக இருக்கும். அவனை இந்த மாதிரி கொடூரமாக கொண்டுட்டு பொண்ணு நினச்சி அப்படியே பயங்கரமாக கதறி கதறி அழுகுறா. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போதே இவளுக்கு சில ஹாலுசினேஷன்லாம் வர ஆரம்பிக்குது. பொண்ணோட குரல் கேட்குற மாதிரியும் பொண்ணே பக்கத்தில் இருக்கிற மாதிரியும்லாம் வருது. அவகிட்ட அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிரு, நானும் என்னால் முடிஞ்ச வரை ரொம்ப கடுமையாக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் உங்களால் கண்டிப்பாக முடியும்னு அவளும் இவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவளுக்கு வர ஹாலுசினேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஸோ இப்போ கண் முழிச்சதும் கண்டிப்பாக நான் என் பொண்ணை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு கிளம்புறா. அந்த பக்கம் சேர்மேனுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு கொரியா மூஞ்சி இவளை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு 2-3 பேரை அனுப்பி வச்சுட்டு ஒரு மாதிரி டெரராக முறைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் துப்பாக்கி சுடுற சத்தமும் ஆளுங்க அலற சத்தம் மட்டும் கேட்கவும் பயபல அப்படியே ரிட்டர்ன் ஆகி சேர்மனோட ரூம்குள்ளே வந்து திரும்பவும் விறப்பு குறையாமல் நின்றுக்கிட்டு இருப்பான். இவனோட சைஸையும் வெயிட்டையும் வச்சு பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு பயங்கரமாக டஃப் கொடுப்பான்னு தான் தோணுது. இவனும் ஒரு மாதிரி விறப்பாக நின்று கதவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சடனாக கதவுக்கு அந்த பக்கம் இருந்து ஷார்ட் கன்ல சுடுவா பாருங்க. பயபல சண்டையே போடாமல் தெரிச்சு செத்து போகிறான். இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த சேர்மன் மட்டும்தான். அவன் ரூம்குள்ளே போய் பார்க்குறப்ப ஏதோ நாயை வளர்க்குற மாதிரி பொண்ணுங்களை அங்கங்கே கூண்டுக்குள்ளே கட்டி போட்டுருந்துருக்க. அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஹீரோயின் தப்பிக்க வச்சுக்கிட்டு இருப்பா. தென் அங்கேருந்து அப்படியே அவனோட பெட்ரூம் பக்கம் போகிறப்ப அந்த இடத்துல தாங்க நம்ம நிக்கியை வச்சுருந்துருக்கான். இப்போ அவள் தலையில் துப்பாக்கியை வச்சு லாக் பண்ணவும் ஹீரோயினால் எதுவும் பண்ண முடியல. என் பொண்ணை விட்டுருன்னு அவங்ககிட்ட பயங்கரமாக கெஞ்சும் போது இவளுக்காகவா இவ்வளவும் பண்ண, உன் கண் முன்னாடியே அவளை கொல்றன் பாருன்னு கழுத்தில் துப்பாக்கியை வச்சதும் அடுத்த கணமே அவன் மண்டையில் ஓட்டையை போட்டு மொத்தமாக போட்டு தள்ளுறா. அவன் இந்த மாதிரி செத்து போனதும் போய் பொண்ணை கைத்தாங்களா பிடிச்சி என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப ஆள் சுயநலமே இல்லாமல் இருப்பா. உடனே அங்கேருந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு நேராக பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ண அந்த இடத்துல டாக்டர்ஸும் பரபரப்பாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனே பார்த்தீங்கன்னா பயங்கர பதட்டமாக இருக்கும். ஹீரோயின் ஒரு மாதிரி கடத்திட்டாங்க, அவளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு டாக்டர்ஸ் கிட்ட பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருப்பா. ஃபைனலாக உசுருக்கு ஆபத்து இல்லாமல் பொண்ணு பொழைச்சிட்றா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு உசுரே வருது. மயக்கத்தில் இருக்கிற பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்து பாசமாக அவள் தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கா. 3 நாளைக்கு மேலே கிட்டத்தட்ட தூங்காமல் ஓடிக்கிட்டே இருந்தால அதில் இப்போ கொஞ்சம் கண்ணை சந்து பொண்ணை காப்பாற்றின திருப்தியோடு அந்த இடத்துல தூங்கி போக இதோட படம் முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டையே ஓப்பன் பண்ணுறாங்க. இவளோட ஒரு பொண்ணை காப்பாற்றவா 13 பேரை கொன்னா, இதுக்கு பேசாமல் அந்த சிண்டிகேட் கும்பல் இவ பொண்ணை ஒப்படைச்சிருக்கலாமேன்னு போலீஸ் டீம் நம்ம கேப்டன் கிட்ட கேட்டப்ப அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அவர் சொன்னார்ல, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிற விஷயம் இங்கே தாங்க ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம க்ளோயி செத்து போன மாதிரி அடிக்கடி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இல்யூஷன் வரும்ல, அது ஒன்றும் கற்பனை இல்லைங்க, அதுதான் உண்மை. நம்ம க்ளோயி ஆல்ரெடி செத்து போய் 1 வாரம் ஆச்சு. இறந்து போன தான் பொண்ணை கண்டுபிடிச்சப்ப ஹீரோயினால் அதை ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக துடிச்சு கதறி கதறி அழுதுருக்கா. பொண்ணு செத்து போயிட்டாங்கிற விஷயத்த ஒரு கட்டத்தில் இவன் நம்ப தயாராகவே இல்லை. அதுக்கப்புறம் இவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரொம்ப தீவிரமாக சிகிச்சை கொடுத்துருக்காங்க. உடல் அளவில் தேறி இருந்தாலும் மனதளவில் நம்ம ஹீரோயின் சுத்தமாக ரெக்கவர் ஆகலை. கேப்டன் அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ நான் இங்கேருந்து உடனே போயாகணும், நான் என் பொண்ணை கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரி அவள் சொல்லியிருந்திருக்கா. அந்த இடத்துல தான் இவன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான்ற விஷயமே இவருக்கு தெரிய வந்திருக்கு. இதை வந்து ரெட்ரோகிரேட் அம்னீஷியான்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு புது மெமரின்னு ஒன்றே உருவாக்காதான். ஹீரோயின் எப்போல்லாம் தூங்கி கண் முழிக்கிறாளோ அந்த கணமே பார்த்தீங்கன்னா பொண்ணு கடத்தப்பட்ட அந்த ஒரு டைமுக்கு இவளோட மெமரி ரீசெட் ஆகிரும். இப்படி தான் ஹாஸ்பிட்டலில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பொண்ணை காப்பாற்றணும்னு அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கா. சரி, அவள் பொண்ணு செத்துட்டா அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னே ஒரு பொண்ணை காப்பாற்றினாலே அவள் யார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலும் இங்கே தாங்க கிடைக்குது. அந்த சுழிவனை போட்டு தள்ளிட்டு அவன் கார் டிக்கியில் இருந்த பொண்ணை பார்த்தப்ப நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அது அவளோட பொண்ணு க்ளோயியாக தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவ பாட்டுக்கு ஏதோ பெத்த தாய் மாதிரி பாசமாக பேசுனதும் அவள் பயந்து போய் தான் எந்த பதிலுமே பேசாமல் இருந்திருப்பான். அப்புறம் மருந்து வாங்குறதுக்காக ஹீரோயின் போன கேப்பில் ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிருந்திருக்கா. இதே மாதிரி தான் அந்த சேர்மன் கிட்ட இருந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினுக்கு க்ளோயியாக தெரிஞ்சிருக்கான். ஆனால் உண்மை என்னன்னா அவங்க யாருமே க்ளோயி கிடையாது. கடத்தப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே தான் கண்ணுக்கு க்ளோயியாக தெரியறதுனால தான் ஹீரோயின் படாத பாடுபட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணி காப்பாற்றிருந்திருக்கா. இப்போ கேப்டன் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப வருத்தத்தோட சொல்லி முடிச்சதும் அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்ட, ஜென்ரலாக ஒரு பொண்ணு கடத்தப்பட்டுட்டா அவளை காப்பாற்ற வெறும் 72 மணி நேரம் தான் டைம் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாத க்ளோயி, உனக்காக அம்மா வந்துகிட்டு இருக்குன்னு இவ படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டின அதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த பக்கம் ஹீரோயின் நல்லா கண்ணாசந்து தூங்கியிருக்கா. கண் முழிச்சதும் மெமரி மறுபடியும் ரீசெட் ஆகியிருந்திருக்கு. ஸோ பொண்ணு
கடத்தப்பட்டதா நினச்சி பயப்பட வெறி கொண்டு கிளம்பிட்டா. நான் இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணதும் பொண்ணை கடத்திட்டாங்க, ஹீரோயின் ஒரு மிலிட்ரிக்காரி பயங்கரமாக அந்த கும்பலை துவம்சம் பண்ணிட்டு பொண்ணை காப்பாற்றுற மாதிரி கிளைமேக்ஸை முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலங்க. இந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கதை எப்படி இருந்துச்சு, அதை நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.